வச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் அம்பாசமுத்திரம் பகுதி ஊர்காடு கிராமத்தை சார்ந்த விவசாயி திருமதி செண்பகவல்லி அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் வழிகாட்டுதலோடு இன்று பழைய முறையில் விவசாயத்திலிருந்து திசை திரும்பி புதிய பாதையில் இரண்டாம் வேளாண் புரட்சிக்கு தானும் ஒரு வேளாண் வீரராக களத்தில் இருக்கும் திருந்திய நெல் சாகுபடியாளர் திருமதி செண்பகவல்லி அவர்களை சந்தித்த போது நாங்கள் நெல் வாழை ரெண்டும் பயிர் செய்துட்டு வருகிறது. இதுக்கு முன்னால் சாதாரணமாக நெல் பயிர் செஞ்சோம். இப்போ திருந்திய நெல் சாகுபடி முறையில் பயிர் செஞ்சுக்கிட்டு வரோம். திருந்திய நெல் சாகுபடிங்கிறது எதுக்குன்னா முதல்ல நீர் சிக்கனம் கிடைக்கி விதையோட அளவு குறையுது. நெல் தூர் எண்ணிக்கை நிறையா கிடச்சி நெல் மணிகள் திரட்சியான முறையில் கிடைக்குது. அதனால் இப்போ எல்லாருமே திருந்திய நெல் சாகுபடி முறையை கடைப்பிடிச்சிட்டு வர்றோம். நான் 2000க்கு அதாவது அதற்கு முன்னால் விவசாயத்தை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது. இந்த டான்வா ஸ்கீமில் வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் இவங்க சொல்லிக் கொடுக்குற தொழில்நுட்பங்களை எல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி இப்போ அந்த முறையில் தான் நாற்று பாவுறது 13லேருந்து 15 நாளைக்குள்ளே நாற்றை பிடுங்கி நடுற முறையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். இதே மாதிரி எங்கள் ஊர்காடு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையினால நிறைய பலன்லாம் கிடைக்கி அந்த மாதிரி பின்பற்றுங்கன்னு சொல்லி அவங்களும் அதே மாதிரி திருந்திய நெல் சாகுபடியை பயிர் செஞ்சுக்கிட்டு வராங்க. திருந்திய நெல் சாகுபடியில் நல்ல நிறைய பலன் கிடைக்கி அதை எல்லா மக்களும் பின்பற்றி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். காடுகள் எல்லாமே கான்கிரீட் சுவர்களால் மாறினதுனால கால்நடைகளுக்கு உணவில்லாமல் தவிக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனால் மேய்ச்சல் நிலம் இல்லாமல் கால்நடைகள் இயற்கையான தாவரங்கள் சாப்பிட முடியாமல் பல நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது. இப்பொழுது கால்நடை உணவியல் துறையின் ஆய்வக பணிகள் மற்றும் களப்பணிகள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை நுண்ணூட்டச்சத்து ஆய்வகம் மற்றும் களப்பணிகள் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள் விளக்கம் தருகிறார். உணவியல் துறை மூலமாக கால்நடை மருத்துவ பட்டப்படிக்கும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு 2 பாடத்திட்டங்கள் கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு கல்வி அளிப்பதுடன் மட்டுமின்றி இம்மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு தேவையான ஆய்வக வசதிகள் மற்றும் கால்நடை உணவியல் துறை பற்றிய விளக்கங்களை கூறுவதற்கு ஏற்ற வசதிகள் இந்த உணவியல் துறையிலே இருக்கிறது. நாங்கள் அதை செயல்படுத்தி வருகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஆடு வளர்ப்பு மிக முக்கிய தொழிலாக இருக்கிறது. இந்த ஆடு வளர்ப்பிற்கு தேவையான தீவன உற்பத்தி மற்றும் அடர் தீவனம் செய்யும் முறைகளை குறித்து ஆடு வளர்ப்போருக்கு தேவையான விழிப்புணர்வு இந்த துறை மூலமாக ஏற்படுத்தப்படுகிறது. ஆடு வளர்ப்போர் தாங்கள் பயிர் செய்யும் தீவன பயிர்களையும் அடர் தீவன கலவையையும் எங்களிடம் கொண்டு வந்து தீவனத்தின் தரத்தை பகுப்பாய்வு செய்து கொள்வதற்கான வசதிகள் இந்த துறையில் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த தீவனத்தை பகுப்பாய்வு செய்து தீவனத்தின் தரத்தை நாங்கள் ஆய்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். தீவன பயிர் விதை உற்பத்தி பற்றிய ஒரு திட்டமும் இந்த மாவட்டத்திலே எங்கள் துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டது. பசுந்தீவன உற்பத்தி குறிப்பாக கறவை மாடுகளுக்கு மிக முக்கியமான ஒரு வளர்ப்பு மிக முக்கியமானது. அவற்றை பற்றிய விழிப்புணர்வு கல்லூரி நடத்தும் முகாம்களின் மூலமாகவும் விவசாயிகள் நேரடியாக வந்தும் தெரிந்து கொள்கின்றனர். விவசாயிகளுக்கு ஏற்படும் சந்தேகங்களை இத்துறையின் மூலமாக
கால்நடை வளர்ப்பிலும் மற்றும் உணவியல் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை இந்த துறையின் மூலமாக நாங்கள் தீர்த்து வருகிறோம். குறிப்பாக எந்தெந்த தீவனங்களை எந்தெந்த காலகட்டங்களிலே ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கொடுக்க வேண்டும், எந்தெந்த வகையான தீவன பயிர்களை இந்த மாவட்டத்திலே தங்கள் நிலத்திலே விவசாயிகள் உற்பத்தி செய்து கொள்ளலாம் போன்ற விவரங்களை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறி வருகிறோம். முகாம்களின் மூலமாகவும் நேரடியாகவும் வரும் விவசாயிகளுக்கு இந்த துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் மடிப்பிதழ்கள் மூலமாகவும் வேண்டிய விளக்கங்களை கொடுத்து வருகிறோம். மேலும் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தீவனப் பொருட்களையும் பசுந்தீவன பயிர்களையும் மாதிரிகளை எடுத்து வந்து எங்கள் ஆய்வகத்திலே அதனை தரத்தை தெரிந்து கொள்வதற்காக கொண்டு வருகிறார்கள். நாங்கள் அந்த தீவனத்தில் உள்ள புரதச்சத்து, எரிசக்தி மற்றும் தாது உப்புகள், நார்ச்சத்து போன்ற சத்துக்களை ஆய்வு செய்வதற்காக அதிநவீன வசதிகளை ஆய்வகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தற்போது நீங்கள் பார்ப்பது இந்த ஆய்வகத்திலே நார்ச்சத்து பொருளை எவ்வாறு தரம் பிரித்து தெரிந்து கொள்வது பற்றிய ஒரு ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நார்ச்சத்து என்பது அசைவுண் வயிற்று பிராணிகளுக்கு மிக முக்கியமான ஒரு தீவன ஊட்டச்சத்தாகும். ஆனால் கோழிகளுக்கு இந்த சத்து மிகவும் குறைவான அளவிலே தீவனத்தில் இருக்க வேண்டும். எனவே அவர்கள் விவசாயிகள் பயன்படுத்தும் தீவனப் பொருட்களில் நார்ச்சத்து மிகுதியாக இருந்தாலோ அல்லது குறைவாக இருந்தாலோ அதனால் பாதிப்புகள் ஏற்படுகிறது. எனவே அதை தெரிந்து கொள்வதற்காக அந்த தரத்தை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த துறையின் மூலமாக மிக முக்கியமாக தீவன விதை உற்பத்தியை பெருக்கும் நோக்கத்துடன் தமிழக அரசின் பசுந்தீவன விதை உற்பத்தி திட்டம் என்ற ஒரு திட்டம் இந்த கல்லூரியின் பயிற்றுவிக்கும் கால்நடை பண்ணை வளாகத்திலே இத்துறையின் வல்லுநர்களால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் விவசாயிகளுக்கு தேவையான தீவன பயிர் விதைகளை தேவையான அளவில் உற்பத்தி செய்து கொடுப்பதாகும். 30 ஏக்கர் நிலப்பரப்பில் 3 வகையான தீவன பயிர்களை பயிரிட்டு, அதாவது வேலி மசால், கோஎஃப்எஸ் 29 என்ற தீவன சோள ரகம், தீவன மக்காச்சோளம் ஆகிய 3 பயிர்களையும் 30 ஏக்கரில் பயிர் செய்து அவற்றின் விதைகளை உற்பத்தி செய்து சேமித்து வைத்து தமிழக அரசின் திட்டங்களின் பயனாளிகளுக்கு அந்த தீவன விதைகளை மானிய விலையில் கொடுப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இதற்கான அடிப்படை வசதிகள் மற்றும் பாசன வசதிகள், நிலத்தை பண்படுத்தல் போன்ற வேலைகள் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருட இறுதி வாக்கிலே இந்த திட்டம் முழுமையாக செயல்பட துவங்கும். அடுத்த ஆண்டு வாக்கிலே விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் இந்த திட்டத்தின் மூலமாக உற்பத்தி செய்து கொடுக்கப்படும். மேலும் கடந்த ஆண்டு இதை போன்றே ஒரு தீவன விதை உற்பத்தி என்ற திட்டம் விவசாயிகளிடத்திலே பிரபலப்படுத்தப்படுவதற்காக ஒரு சோதனை முயற்சியாக முன்மாதிரியாக 3 மாவட்டங்களிலே ஒரு 18 விவசாயிகளின் நிலங்களிலே செயல்படுத்தப்பட்டது. 9 விவசாயிகள் பாசன வசதியுடன் கூட நிலத்தில் தீவன பயிரை உற்பத்தி செய்தனர். மீதமுள்ள 9 விவசாயிகள் பாசன வசதியற்ற வறண்ட நிலத்திலேயே தீவன பயிர் விதைகளை உற்பத்தி செய்தனர். இவ்வாறு உற்பத்தி செய்த அந்த விவசாயிகள் தற்போது தீவன விதைகளை உற்பத்தி செய்து அதன் மூலம் வருவாய் ஈட்டி வருகின்றனர். இந்த சோதனை முயற்சி 3 மாவட்டங்களிலும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக அந்த கிராமங்களிலும் அந்த கிராமங்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தீவன பயிர்களுக்கான விதைகள் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.